இன்னைக்கு தமிழகம் உண்மையாலே சொல்றேன், போதையின் பாதையில், அதான் முதலமைச்சர் சொல்லிடுற, போதையின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. குடி குடி குடி, போதை போதை போதை, இப்படிதான் 90% பேர் இருக்கிறாங்க. 10% பேர் தான் அந்த போதைக்கு அடிமையாகாமல் இருக்கிறாங்க. இந்த குடி போதையில் அடிமை ஆயிட்டு நிறைய பேர் பாருங்கன்னா, ரோட்ல விழுந்து கிடக்கிறதும், இதனால கொலை கொள்ளை நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு, திருட்டு வழிப்பறி, இதெல்லாமே அந்த போதை தான். அந்த போதைக்கு அடிமையாகிட்டு நான் என்ன செய்யறேன்னு தெரியாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதை யார் கட்டுப்படுத்த போகிறார்? ஏன்னா தொடர்ந்து இருக்குது. அண்ணாமலை அவர்கள் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், பாஜக ஆட்சிக்கு வந்தால் என்ன சொன்னார்? டாஸ்மாகை ஒரேடி அழிக்க முடியாது, படிப்படியாக நாங்கள் சரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலதான் கனிமொழி அவர்களும் அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது தெளிவாக ஒரு விஷயத்தை பேசினார். அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாகை ஒழிப்போம். கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பெண்கள் தாலி அறுக்கப்பட்டிருக்கிறது அந்த குடியால். அதனால் இதை நாங்கள் முதல் கையெழுத்தே இதை நாங்கள் ஒழிப்போம், இந்த குடி போதையை ஒழிப்போம், டாஸ்மாகை ஒழிப்போம் அப்படின்னு தான் வாக்குறுதி கொடுத்தாங்க. அதாவது வாக்குறுதியை கொடுத்துட்டு நம்ம மாற்ற முடியாது. இது போல ஒரு விஷயங்கள்லாம் மக்கள் மனதில் அப்படி பதிந்து இருக்குது. அதற்காக தான் நமக்கு ஓட்டு போடுறாங்க. ஆனா நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் இது போன்ற விஷயங்கள் நம்ம செய்யவில்லைன்னு சொல்லிட்டா மக்களுடைய கோபம் இங்கே பிரதிபலிக்கிறது. அடுத்து வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில பார்த்து நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா, அவங்க 2000 ரூபாய் கொடுப்பாங்க, 2500 ரூபாய் கொடுப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க? இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, நாங்க டாஸ்மாக நிச்சயமா, ஏன்னா பாஜக சொன்னதான் அதிமுக கூட்டணியில் இருக்கிறதால இவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க, நாங்க இதை படிப்படியாக கம்மி பண்ணியிருக்கோம். அப்போ இது போன்ற விஷயத்தை மக்கள் ஆதரிப்பாங்க.